தக் லைஃப் படத்தோட ஆடியோ லான்ச்சில் கமலஹாசன் பேசின ஒரு விஷயம் இன்னைக்கு கர்நாடகாவில் பூதாகரமாக வெடிச்சிட்டு இருக்கிற விஷயம் எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க. அதை பற்றின ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. செலிபிரிட்டியாக இருக்கிறவங்க பப்ளிக்கில் ஒரு விஷயம் பேசும்போது கேர்ஃபுல்லாக பேசணுங்க. ஏன்னா எப்போவுமே புகழ் வெளிச்சத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் எதுவும் கான்ட்ரவர்சியலாக பேசிட்டா கூட அதோட விளைவை ஃபேஸ் பண்ணித்தாங்க ஆகணும். ஏண்டா அப்போ நீ கமலஹாசன் பேசுனது தப்புன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த விஷயத்தில் நான் தப்பு சரின்னு ஜட்ஜ் பண்ண வரலங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டும் கிடையாதுங்க. ஆனால் ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசிச்சு பேசுறது பெட்டர் அப்படின்னு தாங்க தோணுது. அதுவும் கமலஹாசன் இந்த படத்தோட ஹீரோ மட்டும் கிடையாதுங்க, ப்ரொடியூசரும் கூட. பேன் இந்தியா படமாக தாங்க இந்த தக் லைஃப் படத்தையே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிலீஸுக்கு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே இருக்கும்போது ஒருவேளை ரிலீஸ் ஆகிறதுல ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா அது இந்த படத்தோட கலெக்ஷனை பெரிய பாதிப்பை கொடுக்குங்க. சரி, இப்போ ஒரு ஜென்ரலான விஷயத்த பேசிட்டோங்க. இப்போ ஒரு தமிழனா ஒரு சில விஷயத்தை பற்றி பேசலாங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு பெருமையாக நெஞ்சு நிமித்தி சொல்கிறோங்க. ஆனால் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற ஒற்றுமை நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்குங்க. இவ்வளோக்கும் தமிழ் மொழிக்கு எவ்வளவோ பழமையான வரலாறு இருக்குதுங்க. எகைன் நான் இதில் தப்பு சரின்னு சொல்ல வரலைங்க. ஆனால் கன்னட மொழியை பற்றி கமல் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படிங்கிறத பொறுக்க முடியாமல் இன்னைக்கு கர்நாடகா ஃபுல்லாக தக் லைஃப் படத்தோட பேனரை கிழிக்கிறது, கமலஹாசனோட ஃபோட்டோவை கிழிக்கிறது, படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது, கமலை தாக்கி பேசுறது நடந்துட்டு வருதுங்க. இது இன்னைக்கு நேற்று நடக்கலைங்க, இதுக்கு முன்னாடியும் நிறைய டைம் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சித்தா படத்தோட ப்ரொமோஷனுக்காக சித்தார்த்தங்க போன டைமில் அவரையும் இந்த கன்னட அமைப்புகள் அவமானப்படுத்தி அனுப்பியிருந்தாங்க. அவங்க ஸ்டேட் சிஎம் முதல் கொண்டு கமலுக்கு எகேன்ஸ்டாக கருத்து தெரிவிச்சுட்டு வராருங்க. இந்த யூனிட்டி தமிழர்களுக்கு ஏன் இல்லாமல் போச்சு அப்படின்னு தாங்க தெரியல. அங்கிருந்து ரிலீஸ் ஆகி வந்த கேஜிஎஃப் படத்தில் அத்தனை லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே கூட அதை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தமிழில் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு தமிழ் படங்களை நம்மளே மட்டம் தட்டி பேசுகிறோங்க. அவ்வளோ ஏங்க, அந்த ஸ்டேட்லேருந்து பொழைக்க வந்த ஒருத்தரை சூப்பர் ஸ்டாராக ஆக்கி அழகு பார்க்குறோங்க. ஆனால் அவரை விட எல்லா விதத்துலையுமே திறமையான கமலஹாசனை அவருக்கு அடுத்த நிலைக்கு தள்ளிட்டோங்க. ரஜினிக்கு எகேன்ஸ்டாக நான் பேசுகிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு ரஜினியவும் பிடிக்கதாங்க செய்யும். ஆனால் தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மமும் அப்படின்னு தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. வந்தாரை வாழ வைக்கிறத பண்ணலாங்க, தப்பே கிடையாதுங்க. ஆனால் கொஞ்சம் தமிழர்களையும் விட்டு கொடுக்காம வாழ வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்ல வரேன். இன்னும் கமலஹாசன் ஸ்டைலில் சொல்லி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேங்க. நம்ம தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லலைங்க, பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தாங்க சொல்ல வரேன்.